நண்பர்களே வணக்கம். ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்டுடா, பார்க்குறியா என்று சொன்னதை நம்பிக்கிட்டு அங்கே போய் பார்க்க போனேன். அது வெறும் பிள்ளையார் கோயில் ஒத்த தேங்காய் விடலுன்னு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. உண்டியல் உடஞ்ச மாதிரி கம்யூனிஸ்டுகளும் கஜானா உடஞ்ச மாதிரி திமுகவும் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடைந்தது அவர்களது கனவுகளும் தான். டிஎம்சி மேற்கு வங்கத்தில் காங்கிரஸுக்கு 2 சீட்டு தான் ஜெயிக்க முடியும், அதனால 2 சீட்டை வாங்கிக்கிட்டு பேசாம போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வந்தா வாங்க, வராட்டி போங்க, எனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை அப்படின்னு இந்தி கூட்டணியில இருந்து சொல்லிட்டாங்க. இதனால வெகுண்டு எழுந்த அதிர் ரஞ்சன் தாஸ், டிஎம்சியின் கூட்டு அவியல் எதுவுமே எங்களுக்கு வேண்டாம், மேற்கு வங்கத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை, தனியாகவே போட்டியிட்டு தோற்போம், அதற்கான திறமையும் வலிமையும் எங்களிடம் எக்கச்சக்கமாகவே உள்ளது என்று கூறிவிட்டார். கூட்டு தேவையில்லை என்றால் அதற்கு கூட்டணி உடைந்தது என்று தானே அர்த்தம். மோடி அலை உங்க 2 பேரையும் இழுத்துக்கிட்டு போகாம இருந்தா சரிதான். இந்த நேரம் பார்த்தா சீன பத்திரிகை குளோபல் டைம்ஸ் மோடியின் ஆட்சியை புகழ்ந்து தள்ளணும். நம்ம நண்பனா இருந்துக்கிட்டே அவன் அப்படி சொல்லுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்படி சொல்லுவான்னு கொஞ்சமும் காங்கிரஸ் எதிர்பார்க்கவில்லை. நல்லதா 4 வார்த்தை சொல்லுடான்னா, மோடி ஆட்சியில இந்தியா வளர்ந்துள்ளது, இந்தியா ஒரு தவிர்க்க முடியாத மேஜர் பவர் ஆகிவிட்டது அப்படின்ற அந்த தருதல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில இந்தியாவின் வளர்ச்சி அபரிமிதமானது அப்படின்னு நம்ம வயிறு எரியற மாதிரி கட்டுரை எழுதியிருக்கான் இந்த அறவயக்காட்டு பையன். தொழில்துறையில் முதலிடத்தை பிடிக்க போட்டி போடும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு சொன்னா எந்த சார்ந்த சொருபிக்கும் கோபம் வரத்தானே செய்யும். மோடியின் உள்நாட்டு வெளிநாட்டு உறவுகள் இந்த உலகத்துக்கு பெரிய மாற்றத்தை தந்துள்ளது அப்படின்னு பிதற்றி இருக்கான் இந்த சப்பமூக்கன். இந்த ஐநா சபை தான் இந்தியா முன்னேறி வருகிறதுன்னு உளறுச்சுன்னா, இந்த சீனாவும் அப்படியே சொன்னா, ஐநாவை பார்த்து சைனா காப்பி அடிச்சானா, சைனாவை பார்த்து ஐநா காப்பி அடிச்சானான்னு தெரியல. எந்த ஐநாவுக்கும் அது தெரியல. மோடிக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி என்ன பண்ணலாம்னு சட்டையை கிழிச்சும் முடிய பிச்சும் யோசிச்சு பார்த்தாச்சு. ஒரு ஊழல் புகாரும் சிக்க மாட்டேங்குது. அதனால பிஜேபிக்கு கோபம் வர்ற மாதிரி எதையாவது செய்வோம். ஸ்ரீகாந்த் பூஜாரியை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளவை, அவன் மேலே பாபரி மசூதியை இடித்த கரசேவர்கள் வழக்கு இருக்குல்ல, அது ஒன்று போதுமே. இதுக்கு முன்னால் 2004, 2009, 2018 எல்லாம் போலீஸ் கோர்ட்டுன்னு அலைஞ்சிருக்கான். குற்றம் நிரூபணம் ஆகவில்லை. அவன் அக்யூஸ்டு தானே தவிர அக்விட்டட் அல்ல. மதக்கலவரத்தை தூண்டினான் அப்படிங்கிற கேஸை நடத்துவோம். அப்படிங்கிற கேஸை போடுவோம் மேலே. சுப்ரீம் கோர்ட்டே ராமர் கோயில் கட்டிக்கொள்ள அனுமதி கொடுத்த பிறகு ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கிற இந்த நேரத்தில் அவனை அரெஸ்ட் பண்ணியது இந்த அரிப்படுத்த கையின் கைங்காரியம்தான். கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் பின்ன எதுக்கு இருக்கு? இத்தனைக்கும் பூஜாரி தலைமறைவாகவில்லை. போலீஸ் அழைத்த போதெல்லாம் விசாரணைக்கு போயிருக்கிறான். சிறிய குற்றங்களுக்காக கோர்ட்டில் பணம் ஃபைனாக கட்டியிருக்கான். விடுதலையாகியும் இருக்கான். இப்போதைய அரெஸ்ட் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை தான் என்பது மக்களுக்கு நன்றாகவே தெரிகிறது. ஜட்ஜு கையில் குட்டு வாங்கினா அது ஒரு அதிர்ஷ்டம் தானே. அதுக்குத்தான் இவர்கள் ஆசைப்படுகிறார்கள். காங்கிரஸுக்கு அது தேவைதான். இந்துக்களை நேரடியாக தாக்குவது, பிசிக்கலாகவும் வெர்பலாகவும் தாக்குவது, அதெல்லாம் அதிகரித்து கொண்டு வருகிறது. சமீபத்தில் அமெரிக்காவில் உள்ள 2 கோயில்களில் மோடிக்கு எதிரான வாசகங்களை சுவற்றில் எழுதிவிட்டு போயிருக்கிறான் இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகள். அதாவது நம்ம ராகுல் அண்ணனுடைய ஃப்ரெண்டுகள் தான் எல்லாம். ரோட்டில் போய் நாய் காலை தூக்கிக்கிட்டு மோண்டுக்கிட்டு போகுமே, அந்த மாதிரி அவனும் செஞ்சிருக்கான். அதுக்கு செக்கு எது சிவலிங்கம் எதுன்னு தெரியாது. இங்கே உள்ள திராவிடர்கள் மாதிரி தான். மலத்தை கையில் எடுத்து மோடி மேலே எரிய நினைச்சேன்னா உன் கைதான் நாரும் என்பது உனக்கு தெரியாதா? முதல் இந்தி கூட்டணி கூட்டம் ஆர்ப்பாட்டமாக ஜூலை மாதம் 17, 18, 2023 பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் பீகாரில் நடந்தது. இவங்க காட்டின பந்தாவை பார்த்தா நிதிஷ்குமார் தான் அடுத்த பிரதமர்னு அறிவிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்னு நாம் நினைச்சோம். அந்த சமயத்தில் 16 கட்சிகள் தான் கூட்டணியில் இருந்தாங்க. இன்னும் நிறைய கட்சிகளை கூட்டிட்டு வந்து காட்டி மகா காட்பாந்தன்னு காட்ட நினைச்சாங்க. அதனால அடுத்த கூட்டம் பெங்களூர்ல ஜூலை மாதம் 17, 18 2 நாட்கள் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு கூட நம்ம புள்ள குட்டிகள்லாம் பொழைச்சி வாழணுமேனு சோனியா காந்தி கூட வந்திருந்தாங்க. கட்சி உடைந்த கவலையில் இருந்த சரத்பவார் முதல் நாள் வரவில்லை. 2வது நாள் வந்த உடனே கூட்டணியில உற்சாகம் தலை தூக்கியது.
கூட 10 லெட்டர் பேர்டு கட்சிகள் வந்து இணைந்து கொண்டன. அவங்கள பிஸ்கட் போட்டு தான் கூட்டிட்டு வந்தாங்க, அது வேற விஷயம். அப்பத்தான் இந்த கூட்டணிக்கு இண்டி கூட்டணி அப்படின்னு பேரும் வைத்தார்கள். எப்ப இந்த கூட்டணிக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பேரை சேர்த்தாங்களோ அப்ப இருந்து ஒரு டெவலப்மெண்ட்டும் ஆக மாட்டேங்குது. 3வது மீட்டிங்கை மும்பையில் நடத்தினாங்க. ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1ஆம் தேதியும் 2 நாட்களாக போட்டாங்க. அதில் பழைய சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரேயும் 5 மாநில முதல்வர்களும் கலந்து கொண்டாங்க. அப்போ 3 பாயிண்ட் அஜெண்டா ஒன்றை ரெடி பண்ணி எல்லோரும் கையை கோர்த்துக்கிட்டு போஸ் கொடுத்தாங்க. அப்போ கூட யார் பிரதமர் வேட்பாளர் என்று அவங்களால அறிவிக்க முடியல. ஏன்னா கூட்டணி கலைஞ்சிடப்படாது. பார்த்தீங்களா? 4வது மீட்டிங் டெல்லியில் நடந்தது. கோட்டையை பிடித்து ஆட்சி நடத்த போகும் ஊரை பார்க்க வேண்டாமா? அதனால அங்கே வச்சுக்கிட்டாங்க. வேற ஊரில் வச்சா அரவிந்த் கெஜ்ரிவால் வருவாரோ மாட்டாரோன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகம். அதனால என்ன பண்ண முடியும்? டெல்லியிலே வச்சுட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஓட்டர்ஸ் வெரிஃபைடு பேப்பர் ஆடிட் ட்ரையல் ஒன்றை நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. அதாவது ஓட்டளிப்பவர்கள் போடும் ஓட்டு அவர்கள் அமுக்கிய சின்னத்துக்குத்தான் போகிறதா இல்லையா என்று செக் பண்ண இந்த ஏற்பாடு. இவர்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் இவிஎம் மிஷின் மேல சந்தேகம் வரவே வராது. தோற்கும் போதெல்லாம் இவிஎம் மிஷினை வைத்து ஜெயித்து விட்டார்கள் என்று சொல்லுவது இவர்களுக்கு ஒரு மனவியாதி போல ஆகிவிட்டது. தேர்தல் கமிஷனும் சவால் விட்டது. இவிஎம் மிஷினை ஹேக் செய்து காட்டுபவர்களுக்கு 5 லட்சம் பரிசு தரப்படும் என்று அறிவித்தும் ஒரு நாயும் எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸ் வாசல் பக்கமே வந்து எட்டி பார்க்கல. எலெக்ஷன் மிஷின் சவாலை எந்த கட்சியும் ஏற்க முன்வரவில்லை. இதுதான் இவர்களின் குற்றச்சாட்டுகளின் லட்சணம். இவிஎம் மிஷினை வைத்து ஹேக் பண்ணி ஜெயித்து காட்டுவார்கள் என்று நினைத்துதான் கண்டெய்னர் லாரி பின்னால ஓடின பைத்தியங்கள் தான் இவர்கள். இவிஎம் மிஷின் ஒரு கால்குலேட்டரை போல உள்ள டிவைஸ் தான் என்று எலெக்ஷன் கமிஷன் சொன்னதும் கால்குலேட்டரை கலட்டி போட்டு மறுபடியும் அதை மூட முடியாம முழித்த முண்டங்கள் தானே இவர்கள். டிசம்பர் முடிவதற்குள் ஷீட் ஷேரிங்கை முடித்து விடுவோம் என்றார்கள். ஆனால் டிசம்பர் மாதம்தான் முடிஞ்சது. ஜனவரி 20 அன்று ஜாயிண்ட் ரேலி நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதாவது நடக்கிறதா என்று பார்ப்போம். இந்த முறை 255 இடங்களில் மட்டும் காங்கிரஸ் தனித்து போட்டியிடுமாம். 2019 421 இடங்களில் போட்டி போட்டு வெறும் 52 இடங்களைத்தான் ஜெயிக்க முடிந்தது. எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியவில்லை. பொறுப்புள்ள ஒரு எதிர்க்கட்சியாக பாராளுமன்றத்தில் இவர்கள் செயல்பட்ட லட்சணத்தை தான் மக்கள் பார்த்தார்களே. அதற்குள் ராகுல் பாரத் ஜோடோ நியாய யாத்ரா ஜனவரி 14 என்று தொடங்கி மக்களிடம் நியாயம் கேட்க போகிறாராம். எப்படியாவது பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும்னு முடிவே பண்ணிட்டாங்க போல தெரியுது. அதற்கு இந்த முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த தேர்தலில் வளர்ச்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் என்ற 3ம் முக்கிய இடத்தை பிடிக்குமாம். வளர்ச்சி என்றால் தங்க குடும்ப வளர்ச்சி என்று ஓப்பனாக சொல்ல முடியுமா? இப்படி நாசுக்காக தான் சொல்ல முடியும். சமூக நீதி என்பது எங்கள் கட்சியிலேயே கிடையாது. பெண்ணுரிமை அறவே கிடையாது. அதை பலமுறை நிரூபித்தும் இருக்கிறோம். பிளாஸ்டிக் சேர் நீதி தான் எங்கள் கட்சியில் வேரூன்றி போய் கிடக்கிறது. அதை வெளியே போய் சொல்ல முடியுமாங்க? கோவில் திருவிழாவுக்கு தலித்து வரக்கூடாதுன்னு தடுக்கிறீங்க. தண்ணீர் டேங்கில் மரத்தை கலக்குறீங்க. பஞ்சாயத்து கூட்டம் நடந்தால் தலைவியாக இருந்தாலும் தலித்து தரையில் தான் உட்காரணும்னு ரூல்ஸை கொண்டு வந்திருக்கீங்க. பிளாஸ்டிக் சேர் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறீங்க. இதுதான் உங்கள் சமூக நீதியின் லட்சணம். அப்புறம் மத நல்லிணக்கம் பல்லிழித்து நாடே சிரித்ததே, அது தெரியாதா? சனாதனத்தை வேறறுப்போம், டெங்குவை போல் இந்து மதத்தை ஒழிப்போம் என்று சொன்னவர்கள் தான் 3 மாநிலங்களில் ஒளிந்து போனார்கள். உதயநிதி இண்டி கூட்டணியின் சார்பாக வட மாநிலங்களில் காங்கிரசுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய போக வேண்டும். ஏனென்றால் பிஜேபி அதிக சீட்டுகளில் அங்கே ஜெயிக்க வேண்டியது இருக்கிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கீதா ஜீவன் வாங்கின அழுகிய முட்டை மார்க்கு வாங்கினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. நீட் எதிர்ப்பு தேர்வுக்கும் அதுதானே இவர்களுக்கு கிடைத்தது. மத நல்லிணக்கம் இவர்களிடம் துளியும் இல்லை. சிறுபான்மையினர் மதத்தோடு தான் நல்லிணக்கம் உள்ளது. இந்துக்களுக்கு இவர்கள் மேல் நம்பிக்கை வரமாட்டேங்கிறது. இவர்களை நம்புவதும் பாலிடால் குடிப்பதும் 2ம் ஒன்றுதான். இஸ்லாமிய நல்லிணக்கத்தை நம்பிதான் காங்கிரஸ் களத்தில் இறங்குகிறது. பாவம் அவர்கள் இஸ்லாமியர்கள் 75 வருடங்களாக ஏமாற்றப்பட்டுள்ளனர். அவர்களை ஏமாற்றிய அனுபவம் காங்கிரசுக்கு நிச்சயம் கை கொடுக்கும். கம்யூனிஸ்ட் கட்சியை குழி தோண்டி புதைக்க பெரிய குழியை தேடி அலைகிறார்கள். அதனால் தான் தங்கள் கூட்டணியில் இணைத்து அவர்களை கூட்டிக் கொண்டு போகிறார்கள்.
அநேகமாக இந்தி கூட்டணி கட்சிகள் பலவற்றை 2024 தேர்தலுக்கு பிறகு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொள்ளும் என்றே தெரிகிறது. ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு இந்துக்களின் ஓட்டு ஒன்றிணைந்து விடுவதை பார்த்துதான் இவர்கள் கதறுகிறார்கள். தங்களிடம் 20% இஸ்லாமிய ஓட்டு இருக்கிறது என்று மார்தட்டியவர்கள் இப்போது 10ஆம் கிளாஸ் பாஸ் தான் பெருசு, +2 ஃபெயில், அதுக்கும் கீழே அப்படின்னு சொல்லும் அறிவாளி ஆகிவிட்டார்கள். இவர்களின் பிதற்றல் இவர்களின் பிறப்புரிமை ஆயிற்றே, அதை இழந்துவிட முடியுமா? ஜுடேகா பாரத் ஜீதேகா இந்தியா என்பது இவர்களது புதிய சுலோகம். ஏற்கனவே இந்தியா இணைந்துதான் இருக்கு, தனி தமிழ்நாடு கேட்டவங்களை ஒருவேளை இணைப்பாரோ என்னமோ. இந்தியா உலக நாடுகளில் வெற்றி பெற்று கொண்டுதான் இருக்கிறது. எனக்கு இவர்கள் மோடியை புகழ்ந்து சொன்ன சுலோகமாகவே இதை பார்க்கிறேன். எனக்கு இது தெரிகிறது. 17வது லோக்சபா ஆயுட்காலம் 16/6/2024 என்று முடிகிறது. எலெக்ஷன் கமிஷன் தேதி அறிவித்ததும் சீதபேதி யாருக்கு ஸ்டார்ட் ஆகிறது என்று பார்க்க வேண்டும். அப்போதுதான் கூட்டணி கக்கூசுகள் நிரம்பி வழியும். யார் யார் எந்த கக்கூசுக்கு போகிறார்கள் என்பது தெரியும். அதுவரை மீடியாக்களில் கருத்து கணிப்பு, விவாதங்கள் அதெல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கும். இவர்களின் உளறல்களை கேட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டிய அவலம் நமக்கு ஏற்படும். நான் மீண்டும் வருவேன் மீதி கதைகளை சொல்ல. ஜெய்ஹிந்த்.